ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் வாங்குகிற பக்கெட் பிரியாணி மாதிரியே நான் வீட்டில் பண்ணலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிரியாணி பொடி தீர்ந்து போச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நிறைய அரைச்சி வச்சுருக்கேன். டப்பாவில் போட்டு வச்சுட்டு எப்போ நம்ம பிரியாணி செய்கிறோமோ அப்போ எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சிக்கன் 65க்கு எல்லாமே ரெடி பண்ணி முட்டையெல்லாம் வேக போட்டாச்சு. நான் கொஞ்சம் 1/2 கிலோ சிக்கனில் அதையும் பண்ணுறேன். 2 லெக் பீஸு கொஞ்சம் சிக்கன் பீஸும் போட்டு பிரியாணி பண்ணி வீட்டில் பக்கெட்டு இருந்துச்சு, பிரியாணி வாங்கின பக்கெட்டு, அதிலே எல்லாம் எடுத்து வச்சு கடையில் மாதிரியே இப்போ வாழை இலையில் இதை கொட்டி சாப்பிட போகிறோம். சாப்பாடு உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா கடையில் மாதிரியே இது இருந்துச்சு, உதிரி உதிரியாக. நம்ம ஒரு பக்கெட்டை வாங்கி பத்தியும் பத்தாமையும் சாப்பிட்றதுக்கு வீட்டிலே நல்லா சூப்பராக பண்ணி எல்லாரும் நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள், முட்டை அவிச்சு வச்சாச்சு. தயிர் பச்சடி வச்சுருக்கேன். பிரியாணி கத்திரிக்காய் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிரியாணி கத்திரிக்காய் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். சூப்பராக வந்துருந்துச்சு கத்திரிக்காயுமே. இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக. சீரக சம்பா அரிசி, இதே பாஸ்மதி அரிசி வாங்கலை. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே பண்ணி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா? வீடியோவை பார்த்துட்டு போய் சாப்பிடுங்க. நான் சாப்பிட போகிறேன். பாய்.